ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 ஏக்கர்ஸுங்க. 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சைடுக்குள்ளே பார்த்திங்கன்னா 40 ஃபீட் சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்கோம், 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம், 4 பார்க் ஏரியாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன். சப்போஸ் நீங்கள் லோன் கஸ்டமராக இருந்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் நம்ம லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து நம்மளுடைய ஃபேஸ் 2 இப்போ புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 2வில் பார்த்திங்கன்னா புதுசாக 83 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய இன்றைக்கி டேட்டுக்கு அவைலபிள் பிளாட் சைஸஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிளாக இருக்குது. 21 lakhs பட்ஜெட் வரும். அதில் நம்பர் 1 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 40 lakhsங்க. லேண்ட் ப்ளஸ் பில்டிங் 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் 1 BHK 40 lakhs, 2 BHK பார்த்திங்கன்னா 45 lakhsலேருந்து இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் போனோன்னா ஸோ நம்மளோட சைட் டெவலப்மெண்ட் பாருங்கள். நைட் டைமில் எப்படி இருக்குது, LED ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம், காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம், என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வேல்யூ ஃபார் மணி சைட்டுன்றது உங்களுக்கு நேரில் சைட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும். பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த MTC பஸ் வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 லொக்கேஷன்ஸில் இந்த பஸ் அவைலபிளாக இருக்கும். ஏறிங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து நிற்கலாம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆவடி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 to 15 minutes ரீச் பண்ணிடலாம். பட்டாபிராம் 5 minutes ரீச் பண்ணிடலாம். நம்ம பருத்திப்பட்டு 10 minutes, பின்னாடி பூந்தமல்லி பார்த்திங்கன்னா 15 minutesல நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் பார்க்குறீங்க, நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 60 feetல நமக்கு தண்ணி அவைலபிளாக இருக்கும். RO சிஸ்டம் போட்டோன்னா ட்ரிங்கபிள் வாட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம சைட் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஸோ 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, அங்கே முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, பக்கா ரெசிடென்ஷியல் ஜோனு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் 4 பார்க் ஏரியாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே இருந்தே பட்டாபிராம் டைட்டில் பார்த்து தெரியும், அது தெரியுது பாருங்கள். ஸோ நேற்று தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாகவே வந்து நம்ம சிஎம் வந்து நேற்று நேர்லேயே வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா OMRலாம் எப்படி டெவலப் ஆச்சோ அந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு ஏரியான்றது இப்போ இது மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று பாருங்கள் லைவாக வந்து சிஎம் நேர்லேயே வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக வெயிட்டிங் இது ஓப்பனிங்காக. ஃபைனலாக வந்து சென்னை டைடல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேற்று அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. OMRலாம் வந்து ஐடி கம்பெனிஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக முள்ளுக்காடாக இருந்த இடங்க அதெல்லாம். ஸோ ஒரே ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறமா சுற்றி எக்கச்சக்க கம்பெனிஸ் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மினிமம் ஒரு 10 kilometers சரௌண்டிங்ஸுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வரும். நான் சொல்கிறது ஒரு 4 to 5 yearsக்குள்ளே. அது இல்லாமல் எக்கச்சக்க ஐடி கம்பெனிஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூந்தமல்லி மெட்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேஷனுடைய ஷெட் ஒர்க்கே இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் ரன்னுக்கே இங்கே ட்ரெயின்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த இடத்த கரெக்டாக 20 minutes ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையினுடைய க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பரந்தூர் ஏர்போர்ட்டும் இது இப்படி தான் போகணும் டுவர்ட்ஸ் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டேரக்ஷன் போனோம்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு, அதனுடைய கனெக்டிவிட்டி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 feet ரோடுங்க. கிளாம்பாக்கம் போனோம்னா நம்ம சைட்லேருந்து மேக்ஸிமம் 40 minutes ரீச் பண்ணிட முடியும் இந்த அவுட்ரிங் ரோட் மூலிமா. இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுங்க. இதே ஏரியாவில் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 3வது ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 4 வருஷம் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம லான்ச் பண்ணோம். ஆவடியில் இது வரைக்கும் 8 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்கள் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸு. 100 பிளாட் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் 50 வீடுங்க வந்தாச்சு. அன்றைக்கி நம்ம கொடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2300 2300 rupees per square feet கொடுத்தோம். 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ரீசேலே பார்த்திங்கன்னா 3500 மேலே போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் அதர் கம்பெனிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3500லேருந்து 4000 போகுது. ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி 100 200 வித்தியாசங்கள் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நம்மளோட ப்ராஜெக்ட்டில் எப்படி 3500 rupees போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பிளாட்டில் 50 வீடுங்க வந்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ தாராளமாக 3600 700 நம்ம சேல் பண்ணலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரே ஒரு பிளாட் வாங்கி வச்சிருந்தோம்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா நம்ம ப்ராஃபிட்டுங்க. ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிளாட்டை வாங்கி வச்சிருந்தோம்னா 24 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல டிராஸ்டிக்கான டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணுவோம். அது இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 50 அடி 60 அடியில் இங்கே தண்ணி அவைலபிளாக இருக்கும். ஸோ நல்ல டீசெண்டான ஒரு லொக்கேஷன் தவிர நம்ம பழைய ப்ராஜெக்ட்டில் காம்பவுண்ட் வால் எல்லாமே பக்காவாக பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருடைய வீடுங்க. துர்கா பாருங்கள், இவர் தான் நம்ம கிளைண்ட்டு. ஆக்சுவலாக இவர் வந்து லோன் கிளைண்ட்டு. இவங்க சைட் விசிட் வரும்போது உள்ளே ஒரு வீடு கிடையாது. ஏங்க நான் வந்து இமிடியேட் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ நான் எப்படிங்க வீடு கட்டின்னு வர்றது, ஃபுல்லாக காலியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நம்பி வாங்க சார், நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக தான் இடம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் இவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 50 பேர் வீடு கட்டின்னு வந்துட்டாங்க. நீங்களே பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கி கஸ்டமர் ஹாப்பி சார். இன்றைக்கி எங்கே சார் நல்ல வேலை நீங்கள் வாங்கிட்டோம், இல்லைனா இன்றைக்கி வாங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் எங்களாலேயும் வாங்க முடியாது, 3500 மேலே சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார், இந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வாங்கினாங்க. இன்றைக்கி வாங்கினவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது அவங்க கிரக பேஸோட இமேஜஸு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் பிடிக்காதவங்க தாராளமாக இந்த மாதிரி இடம் வாங்கி சூப்பராக வீடு கட்டிட்டு போயிடலாம். இதுதான் நம்ம சைட்னுடைய ப்ரௌச்சரு. இதில் மார்க் பண்ணியிருக்கிற ப்ளாட்ஸ் எல்லாமே புக்குடுங்க இன்றைக்கி டேட்டுக்கு வரைக்கும். இந்த பாருங்கள், இன்னும் நல்ல ப்ளாட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. மினிமம் 700 to 700, 800, 900, 1000, 1200, 1500, 1600, 1800, 2400 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட இன்றைக்கி டேட்டுக்கு ப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சைட்டு நல்லா இருக்கிறதால தாங்க இவ்வளோ கஸ்டமர் சைட்டை வந்து நேரில் பார்க்குறாங்க. அது இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரைஸ், பக்கா ரெசிடென்ஷியல் ஜோனு, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, எம்டிசி பஸ்ஸு, பின்னாடி பூந்தமல்லி மெட்ரோ, பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க. சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பரான சான்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.